ரேடியோ வார்னிங்கடா. ரேடியோவே போடலண்ணே. இது என்னது? என்ன பக்கத்துல கோயில் இருந்து மந்திரம் தானே? பக்கத்துல ஏது கோயில்? ஹார்பர் தானே இருக்குது. ஹார்பர்ல எங்க மந்திரம் சொல்றாங்க? அதான் நான் கேட்டேன். கேக்குது இல்ல? இல்லண்ணே, நீ ஏதோ கணா கண்டுக்கிறனே. கேக்குதுடா, கேட்டுக்கினே இருக்குதுடா. கேட்டாலும் தர முடியாதுன்னு சொல்லிரு. டேய் கேக்குதா உனக்கு? பின்ன ஏன்டா தலையாட்டுற? அம்மா சப்போர்ட் காட்டுனேன். சப்போர்ட் ஆட்ட கூடாதுடா. டேய் நெஞ்சிலியா? தொண்டையில? காதுலயா? மூக்குல? டேய் நான் தொண்டை காது மூக்குன்னு. டேய் கரெக்ட்டா. நம்ம என்கிட்ட கேக்கலாம். உன்கிட்ட கேக்கலாம், நீ என்கிட்ட கேக்குற? அது இல்லடா, நம்ம என்ட் டாக்டர். காதுல சத்தம் கேக்குதே டாக்டர். சத்தம் கேட்டாதான் காது, இல்லன்னா செவிடு. எத்தனை வாட்டி கேக்குறது? காலைல ஒரு வாட்டி, மத்தியானம் ஒரு வாட்டி, சாயங்காலம் ஒரு வாட்டி கேக்குது. பிராமின்ஸ் பாடுற சாங் உங்களுக்கு எப்படி தெரியும்டா? வந்ததுல இருந்து 10 வாட்டி திருப்பி அதை நீ தானே சொன்ன. சொன்னார்ல. உனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. இந்த காது வழியா பார்த்தா ஆக்சுவலா அந்த காது வழியா ரோட்ல போற டிராபிக்லாம் தெரியுதுப்பா. ஹலோ சோப். அண்ணனே ஒரு நல்ல மனோதத்துவ டாக்டர் கிட்ட போய் காட்டுங்க. ஐயோ, அப்ப எங்க அண்ணன் மென்டல் ஆயிட்டாரா? ஏர்வாடி இல்ல, அது ஏர்வாடி முருகன் அவர்களால அண்ணனுக்கு பாட்டு கேக்குதுன்னு சொல்ல வந்தேன். அண்ணனுக்கு கடவுள் அவர்கள் வந்திருக்கியா? பாத்தீங்களாடா, நான் சொல்ல கேட்காத கிண்டல் அடிச்சிருந்தீங்களே. போடுங்கடா புத்தி. டாக்டர் நீங்க என்ன உங்களை சொல்லுவனா? இந்த பசங்க நம்ப மாட்டேன்ட்டாங்க. நீங்க கண்டி அது கேட்டீங்க செலுத்திடுவீங்க. அவசியம் கேக்குறேன்ப்பா. ஐயோ இப்பதான் அனுமார் அவர்கள் கட்சிக்குது. யாராவது அசிங்கமா பேசாதரா. அந்த பொண்ணே சொல்லிக்குது நமக்குள்ள டாக்டர் பேஷண்ட் உறவுதானே. இதுக்கு என்ன பதில் சொல்ற நீ? நம்ம டெய்லி பஸ்ல போறோம்பா. என்னைக்காவது கண்டக்டர் பஸ் எடுத்து நம்ம வீட்டு தேடி வந்து பேசஞ்சர் நீ சௌக்கியமான்னு கேட்டுக்கிறானா? முதல்ல இதுக்கு பதில் சொல்லு. நம்ம வீட்டு சொந்தல பஸ் விட முடியாதா? இதே கைதான். அந்த மாதிரி டாக்டரா, இவர் பேஷண்டா. ராத்திரி 2 மணிக்கு கை எடுத்து நெஞ்சில வச்சுக்கின்னு பேஷண்ட் உன் கையில தான் எதிர்காலமே இருக்குன்னு சொல்லிச்சான். சும்மா காதுல செடி வைக்காதவா நீ. என்ன செடியா? அனுமார் துளசி அந்த மாதிரிலாம் பேசாத. என்ன அந்த பொண்ணுக்கு எனக்கு காதல்ன்றியா? நாடா குரல் கொடுக்குறீங்க? இது நடக்காது. அந்த பொண்ணு டாக்டர், நான் பயிற்று. அது படிச்சதே, நான் படிக்காது. அது மாடனே, நான் நாடனே. அது பொண்ணு, நீ ஆணு. நாடா கூட சேர்ந்து உல்டா சால்றா போடுற. அந்த பொண்ணு டாக்டர் ஆஸ்பத்திரியில என்ன பார்க்க வந்தது அவள்தான். இதே கண்டி அந்த பொண்ணு கையில பொக்கையும் வாயில சிரிப்புமா ஹாப்பி பர்த்டே சொல்லின்னு வீட்டாண்ட ஏன்டா சிரிக்கிறீங்க? ஏன் சிரிக்கிறாங்க? அதான் நானும் கேட்டுக்கிறேன். இது நான் சொன்ன மாதிரியே கையில சிரிப்போம் வாயில பொக்கையுமா? வாங்க வாங்க. இல்ல இருங்க. எதுக்கு வந்தீங்க? ஹாப்பி பர்த்டே. இங்க ஊடெல்லாம் ஒரே கலீஜாகுது. என் ரூம் இதை விட குப்பையா இருக்கும். ஏன் கேக்குறீங்க? அண்ணாத்த ரொமான்ஸ் போஸ் பத்தியா கலக்குறாரு பார். ஊரே சிரிக்குதுங்க. நான் ஒரு ஆன்மார் பக்தன். ஒரு நாளைக்கு 2 வேளை பூஜை பண்றோம். இப்ப 3 ஆயிடுச்சு. டீ காஃபி வேணுமான்னு கேட்க மாட்டேளா? அவர் எப்பயும் வடை வெண்ணதான். அண்ணே அவங்களுக்கு கேட்டாங்க. ஓ உங்களுக்குங்களா? சரி, டீ வாப்பி கடை வெண்ணெய் ஏதாவது சாப்பிடுறீங்களா? இதுதான்டா சொல்லு. வாங்கடா சொம்பறேன். எனக்கு எதுவுமே வேண்டாம். வானா இது மனசு சஞ்சல படக்கூடாது. கல்மிஷன் இல்லாத இருக்கணும். நாங்க துளசி வாயில போட்டுங்க. இது மல்லிகைப்பூ கீழையும் போடலாம், பரவாயில்ல. ஒரு முக்கியமான மேட்ருங்க. அது இங்க வானா, இங்க வாங்க. அனுமார் இருக்கிறாரு. பாருங்க, என்னோட அறிவு அழகு இதெல்லாம் பார்த்து உங்க மனசுல ஒரு சஞ்சலம் ஏற்பட்டுருக்கலாம். அது இயற்கைதான். ஆனா அந்த இயற்கைக்கு நான் இடம் கொடுக்க முடியாது. ஏன்னு கேளுங்க. நீங்க வேண்டப்பட்ட விரோதின்றதுனால உங்ககிட்ட சொல்றேன். எனக்கு கொஞ்ச நாளாவே கடவுள் அருள் வந்துச்சுங்க. வாய்ஸ் எல்லாம் கேக்குது. டெய்லி 3 times. அவரே தாங்க. பெரிய பெரிய டாக்டருங்க, என்ட் ஸ்பெஷலிஸ்ட்லாம் கூட டெஸ்ட் பண்ணி சொல்லிட்டாங்க. என்ட் ஸ்பெஷலிஸ்டா? இஎன்டினா தானுங்க. ஓ, இஎன்டியா தான் என்ட்னீங்களா? அவங்க என்ன சொன்னாங்கன்னா, உனக்கு உடம்பெல்லாம் கரெக்டா இருக்குது, ஆனா கடவுள் அருள் இருக்குதுன்னாங்க. இதை வெளியே சொல்லிடாதீங்க, அப்புறம் விபூதி கட்டி கியூ கட்டிடுவாங்க. ஓ, உங்ககிட்ட நான் கொஞ்சம் தனியா பேசணும். வரேலா? ஆனாங்க ஒரு அனுமார் பக்தனுக்கு அருள் கிடைச்சிருக்குது. அதை நீங்க வந்து சோதனை பண்ணக்கூடாது. புறப்படுங்க. ஓகே, நான் வரேன். வராதீங்க. வக்ரதுண்ட மகாகாய சூரியகோட்டி சமப்ரப நிர்விக்னம் குரு மே தேவ சர்வ காரியேஷு சர்வதா. நல்ல எக்கோ வாய்ஸ்ங்க உங்களுக்கு.
எனக்கு கேக்குற பாட்டுக்கு உங்களுக்கு லிரிக்ஸ் எப்படி தெரியும்? அவசியம் தெரிஞ்சுக்கணுமா? இந்த அட்ரஸ்க்கு வாங்க, சொல்றேன். வாங்க சம்பந்தம், வாங்க. இங்க யாருமே இல்ல, தைரியமா வாங்க. உங்களுக்கு மட்டும் கேக்குற பாட்டு எனக்கு எப்படி தெரிஞ்சது? அதுதாங்க ஆச்சரியமா இருக்கு. எப்படி தெரிஞ்சது? பக்கத்துல வாங்க, சொல்றேன். கொஞ்சம், இன்னும் கொஞ்சம் போதுமா? என்ன பண்ண போறீங்க? ஊசி போட்டுட்டு ஆபரேஷன் பண்ண போறேன். மயில மயிலன்னா வாட்ச் போடல, அதான் கொடுக்குது. வந்துட்டா, இதுவரை மறைச்சு வைக்கணுமே. சீக்கிரம் போ போ. மேடம், மேடம் எப்படி கூப்பிடுறது? என்ன பேரு? ஜானகி. இது பேரும் ஜானகியா? ஜானகி வாய் தர கால் தொகை. சிச்சி, மணி. அது பேரு ஜேம்ஸ் மணி. குட்டி, ஆல் தி பெஸ்ட். இங்க வந்தா ஒரு மேட்டர் சொல்றேன்னு சொன்னீங்களா, அது என்னங்க? அது உள்ள வாங்க, சொல்றேன். நோ, நெவருங்க. எனக்கு கேக்குற அதே பாட்டு உங்களுக்கும் கேக்குது, சேம் லிரிக்ஸ். அதுக்கு என்ன அர்த்தம்? அது சான்ஸ்கிரிட் இல்ல, எனக்கு தெரியாது. அது இல்லைங்க, நீங்களே சொல்லுங்களேன். ரேடியோவோ வாக்மேனோ இல்ல, இருந்தாலும் கேக்குது. ஏன்? நான் ஒரு விஷயம் சொல்றேன், நீங்க தப்பா எடுத்து கூடாதுங்க. ஜேம்ஸ் மணி, உங்க வட்டத்துள்ளார நான் ஃபிட் ஆக மாட்டேங்க. ஆவீங்க, அதான் விதி. இல்லைங்க, இது பிஸ்கட், இது பிகில். இவ்வளவு தூரம் வந்துட்டீங்க, என் வட்டத்துக்குள்ள வர மாட்டீங்களா? ஐயோ, நெஞ்ச தொட்டீங்களே, இது கடவுளுக்கு ஆடுறாங்க. ஐயோ, நீங்க அந்த சுலோகம் பாடினதுல இருந்து என் மனசெல்லாம் ஒரே பாரமா இருக்குதுங்க. பாரமா இருந்தா விட்டுருங்களே. விசில் அடிக்காதீங்க, எனக்கு ஆகாது. ஆவாதுன்னு அது எது வீட்டுல வச்சுன்னுக்கிறீங்க? பாட்டுட்டீங்களா? ஏன் இப்படி சித்திரவதை பண்றீங்க? எனக்கு விசில் வேற அடிக்க தெரியாது. உங்களுக்கு விசில் அடிக்க தெரியுமா? இப்ப இல்ல, வாங்க வாங்க வாங்க. இல்லைங்க, வானா. என் கொள்கைக்கு விரோதமா என்னால செயல்பட முடியாதுங்க. ஐயோ, இது காதல்ல தோல்வின்றதுக்காக இப்படி தூக்கு போட்டு தற்கொலை பண்ணிக்கிறீங்களே. ஐயோ, தற்கொலை பண்ணிக்கிறது கால யாரா தூக்கு போட்டு பாருங்க. அது கூட தெரியல உங்களுக்கு. வெகுளி பண்ணாகிறீங்க. இந்த பாருங்க, காதலுக்காக உயிரையா விடுறதுக்கு நீங்க தயாரா இருக்கும் போது உங்க உயிருக்காக நான் என் கொள்கையை தியாகம் பண்றதுக்கு தயாராயிட்டேங்க. I love you. அந்த ஸ்டண்ட் பார்ட்டியை பார்த்து ஐ லவ் யூன்னு சொல்லணுமா? என்னால என்னால எப்படி முடியும்னு நினைக்கிறேன்? இல்ல, அவன் தாடியும் மீசையும் உடம்பெல்லாம் நகை கடை, எல்கேஎஸ் ஜுவல்லரி மாதிரி. பிகேஎஸ் சொல்றதை விட எல்கேஎஸ் மாத்தின்றலாம். நீங்க நான் பார்க்கல, வேற மறைச்சு நின்னுட்டே. இப்ப வந்தீங்க. நீங்க பிகேஎஸ் ஜுவல்லரின்னு கிண்டல் வச்சிருந்தீங்களா? அப்போ வந்தேன். அது நான் சும்மா சொன்னேன். இப்ப சொல்லலாம் இல்லீங்களா? எதா? இல்ல, இந்த நகை கடை மாதிரி இதெல்லாம் இருத்தோட்டு தான் சொல்ல முடியல. நீங்க இப்ப சொல்லலாமே. மரிய குட்டி, நாங்க கூச்ச போடுறாங்க, கொஞ்சம் வெளில போங்க. எங்க போறீங்க? അയാളെ വഴി വന്ന് മാറ്റി ഞാൻ വേഗം പോയി ഓപ്പറേഷൻ തീർത്ത് റെഡി ചെയ്യാം. അപ്പോഴത്തേക്ക് നീ ഐ ലവ് യു എന്തെങ്കിലും പറഞ്ഞൊരു ഇഞ്ചക്ഷൻ ഇട്ട് ഇപ്പൊ വരാം.
അടുത്ത പേഷ്യന്റ് നിങ്ങളാണ് കുട്ടി കുട്ടി. தமிழ்ல சொல்ல கூச்சமா இருந்தா மலையாளத்துல ஐ லவ் யூ சொல்லுன்றாங்களா? ஐ லவ் யூ எல்லா பாஷையிலயும் ஐ லவ் யூ தாங்க. அதுல ஒண்ணும் சாரி 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 சாரி. ஒரு பொண்ணு மனசுக்குள்ள எவ்வளவோ ஆசைகள் இருக்கும். அதெல்லாம் எப்படி வெளியே சொல்ல முடியும்? என்ன அது மிஸ் ஆயிடுச்சுங்க. அது உங்களுக்கு இஷ்டம் போது கபக்குன்னு கமிட் ஆயிடணும்னு பசங்க சொன்னாங்க. இது ஹாஸ்பிட்டல். சுத்தமான இடமா ஆச்சுங்களே. அதான் 4 பேர் வர இடம். இப்படி எல்லாம் பண்ண எப்படி? பாருங்க குழந்தை வந்துருச்சு. ஒண்ணுமே நடக்கல, அதுக்குள்ள குழந்தைய விட்டீங்க. ஓ இந்த குழந்தை சரியாயிடுச்சா? நாளைக்கு பிளாஸ்டர் எடுத்துடலாம். கண்டவங்கள முத்தம் கொடுக்க சொல்லாதீங்க. நம்ம வாயில லட்சம் கிருமிகள் இருக்கும். அது இன்னொருத்தவங்க வாய்க்கு போச்சுன்னா கண்டிப்பா நோய் வரும். வாயை சுத்தமா வச்சுக்கணும். என்ன கரெக்டுங்க. எங்க தாத்தா கூட அடிக்கடி சொல்லுவார், உப்பு போட்டு வாய் கொப்பளின்னு. அதை விட இது பெட்ரு. அன்பை காட்டுறதுக்கு நிறைய வழி இருக்கு. அந்த ஸ்டெத்தஸ்கோப் எடுத்து என் கழுத்துல மாட்டுறீங்களா? இந்த ஸ்டெத்தஸ்கோப் இருக்கே, இதான் என் தாலி. எப்பவும் என் கழுத்துலயே இருக்கும். ஸ்டெத்தஸ்கோப் நானா? எஸ் ப்ளீஸ். மாங்கல்யம் தந்துநானேன மம ஜீவன ஹேதுனா கண்டே பத்மாமி சுபகே பஞ்சேவ சரதாம் சதம். டக்கரா பேக் பண்ணி ரெடியா வச்சிரு. ஹலோ லைக்கா டோன்ட் லைக்கா? எல்லாமே நல்லா இருக்கு. ஆனா இந்த கேப் மட்டும் நினைச்சேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் போதே உங்களுக்கு பிடிக்காதுன்னு நினைச்சேன். இப்ப எப்படி இருக்குது? லைக்கா? ஜானகி இந்த மாமியா ஒரு முழுக்க தம்மட்ட அடிச்சிருவாங்க. ஜானகி நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா? உண்மைதாங்க. ஆனா அத பெருசா தம்மட்டம் அடிச்சிடாதீங்க. எனக்கும் சரி அவங்களுக்கும் சரி பப்ளிசிட்டி லைக்கிங்கே இல்ல. பாத்தியா, எல்லாம் நான் வாட்ச் கொடுத்த வேலைதான். நான் அன்னைக்கே சொன்னேன் இல்ல, நல்ல சம்பந்தம் கிடைக்குன்னு. சொன்னீங்களா? மெய்யாலுமா? ஐயோ, உங்களுக்கு நல்ல வாய் நல்ல மனுஷங்க. என் பேரை சொன்னீங்க. நீங்க காண்டி நல்ல பீட்டர் கிடைக்கிட்டோம், டேவிட் கிடைக்கணும்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா எங்க என்ன ஆகிட்டு இருக்கான் இல்ல? கங்க்ராச்சுலேஷன்ஸ். அன்னைக்கு கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு தீவிரமா சொல்லும்போது நினைச்சேன் கூடி சீக்கிரம் கல்யாணம் பண்ணிப்பீங்கன்னு. ஐ மேரிட் டு மை ப்ரொஃபஷனல் சொன்னாங்க. ப்ரொஃபசர் சார் படிப்புல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பார் போல தெரியுது. கோல்ட் மெடலிஸ்ட், ரெக்கார்ட் பிரேக்கர். கரெக்ட்டா? ரெக்கார்ட் இது வரைக்கும் செஞ்சது இல்லைங்க. ஆனா கிளாஸ் பிரேக்கிங், டேபிள் சேர், சம்மர் சால்ட், டபுள் ஃபிளிப். சோமர் சால்ட்டா? அசால்ட்டா சொல்றாரு. எக்ஸ்கியூஸ் மீ. நோ மென்ஷன் ப்ளீஸ். மரியக்குட்டி எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டியா? ஓ, பக்கத்துல ஒரு ஆஸ்பத்திரியில ஆபரேஷன் தியேட்டர் கூட ഞങ്ങൾ புக் செய்து കഴിഞ്ഞു. அப்புறம் மனசுல வச்சுக்கோ, நீ வரும்போது அப்படியே என்னோட ஆம்புலன்ஸை தாண்டி லெஃப்ட்ல கட்டிடணும். நான் வந்துட்டு இருக்கேன். போலாமா? கங்க்ராச்சுலேஷன்ஸ். நீங்க நிச்சயமா எங்க போறீங்கன்னு சொல்ல மாட்டேன். ராஜேஸ்வரி பேசணுமா? ராஜேஸ்வரி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமா? அது ராஜேஸ்வரி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமா? போ போடா, போங்கண்ணே. போப்பா. போங்க மாப்ள. ஆண்டவா, இந்த கல்யாண வீட்டுல எந்த வித கலாட்டாவும் இல்லாம நல்லபடியா நடக்கணும். ஏன்டா? வீடு முழுக்க பெரிய பெரிய குத்து விளக்கா ஏத்தி வச்சிருக்கானுவ. என் உடம்பு தாங்குமா? சத்தியமா தாங்காது. சாரி சார், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. மாப்பிள்ளைங்க அவருக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ராஜேஸ்வரி! ஐயோ, என்னது பொண்ணு ரூமுக்கு போய் தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்காப்ல? அண்ணா, உங்க பொண்ணு கிளியாரி சும்மா யாருக்கு வேற முகூர்த்தம் இருக்குல்ல? ஏங்க டைம் ஆச்சு, போய் கூட்டாங்க போங்க. என்னங்க நாமா எத்தனை தடவை கூப்பிட்டாலும் கதவை திறக்க மாட்டேன்றாங்க. கொஞ்சம் வாங்களே. ரொம்ப ஓவரா இருக்காது.
ராஜி, அடியே ராஜி. ஐயோ ஏன் இப்படி கத்துற? பொண்ணு பயந்து போகுது. தள்ளு. ராஜிமா, மா, ராஜிமா. ஐயோ, சாமி துவாரம் ஏன் பாருங்களேன். இது 1000 தான் இருந்தாலும் நான் பெத்தவ இல்லையா? அண்ணா நான் பார்த்து சொல்றேன்னா. யோ, யாரோ ஒருத்தர் பார்த்து தொலைங்க. ஐயோ, பாருங்க. என்னது? பொண்ணு கைத்த பிடிச்சாருங்கற? கயிறா இருக்காது. சரியா பாருங்க, புடவையா இருக்கும். அப்படியா? ஆமா கரெக்ட். புடவை பிடிச்சு இறங்குறா. போச்சு. உங்க பொண்ணு தப்பிச்சு போறா. ஏய், என்ன சொன்ன? என் தங்கச்சி இப்படிதாங்க பண்ணா. உன் தங்கச்சி பொண்ணு எங்க வீட்டு பொண்ணுங்கண்ணா? சார், உங்க மாப்பிள்ள உதவியோட உங்க பொண்ணு தப்பிச்சு போய் அவ காதலிச்சவன கல்யாணம் பண்ணிக்க போறா. வெட்டி போடுவேன். ஏய், அதுக்கு தான்டா வீட்டை சுத்தி ஆள் போட்டு வச்சிருக்கேன். ஏய், நம்மளுங்க ஐயோ குத்தோளுக்கு வருதுடா. டெல்லி எஸ்கேப். ஓ, நான் மாணவர்கிட்ட மறக்க சொல்லியா? பாத்தியா, கல்யாணம் நாங்க சொன்னபடி இன்னும் வச்சு லாட்சி இனிமே எங்க சங்கத்துக்கு தான். சுத்த கருணாக்கு 6 மணி வரைக்கும் டே இருக்கியா? லவ் பண்றாளாவ? என் பொண்ணு கூட பார்க்க மாட்டேன். துரத்தி விட்டு வாழ வண்டி எடுத்து. ஐயோ, என்ன லாரி எடுத்து வரேன்? அண்ணா, எல்லா வண்டியும் எடுத்துட்டு போயிட்டாங்க. இதா இருக்கு. அப்பாடா தப்பிச்சோம். ஐயோ மாமு, டேய் போன்டா. ஹலோ ஹலோ, டேய் கேக்குதா? நம்ம ராஜேஸ்வரியை கட்டி போறோம் இட்டின்னு டீபவர் போலீஸ் ஸ்டேஷன் வந்துரு. அந்த பையன் அட்ரஸ் சொல்றேன் கேட்டுக்கா. டேய், வண்டியை நேரா மசூதி தெருவுக்கு விடுறா. முதல்ல அந்த பையனை வெட்டிடுற. ஹலோ ஜானகி, நாங்க அங்கதான் வந்துட்டு இருக்கோம். நீ எங்கேயும் வர வேண்டாம். உனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. டோன்ட் வரி, எல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். நீ எதை பத்தியும் கவலைப்படாம தைரியமா இரு, நாங்க இருக்கோம். அம்மா இடத்து பார்த்து சம்சாரிச்சுட்டு வரானே. உன் சம்சாரத்தை ஏற்பாடு பண்ற, அம்மா கிட்ட சம்சாரிக்கணும். சரி ஏறு. உட்கார. ஓட்றா சீக்கிரம். ஐயோ அண்ணா, என்கிட்ட 2 வீலர் லைசன்ஸ் கூட கிடையாதுண்ணே. ஐயோ, என்ன எப்படி சொல்றான்? டேய் பார்த்து ஓட்றா. டேய் என்னதான் உங்களுக்கு சென்டிமெண்ட் இருந்தாலும் இன்ஸ்பெக்டர் ஏதோ அர்த்தராத்திரி அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு போறவனா ஆயிடுச்சு போயிட்டு இருக்கேன். சாரி சார், மேட்டர் ரொம்ப அர்ஜென்ட். ஐயோ மச்சான், தமிழ்நாடு மாப்பிள்ளை கூட்டாரானுங்க. டேய் ஓட்டா வண்டிய. ரைட்ல போவா, லெஃப்ட்ல போவா? ஏற போடா. ஹலோ, லிஃப்ட் 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 சார். சார் சார், லிஃப்ட் லிஃப்ட் ப்ளீஸ். சார் லிஃப்ட் ப்ளீஸ். சார், டீபோர்ட் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வழி தெரியுமா? தெரியுமே. தேங்க் யூ. என்னது நாய் மாதிரி கார தூக்க வச்சுட்டு போயிட்டான்? தாலி வாங்கணும், மாலை வாங்கணும். கவலை விடுங்க, மொத்தமா கான்ட்ராக்ட் எங்கிட்ட கொடுத்துருங்க. சீப்பா முடிச்சுடலாம். என்ன சார் தொழிலே மாறுது? எல்லாம் உங்களாலதான். உங்க கல்யாணத்துக்கு கூட நம்ம ஸ்டேஷன்ல 20 லவ் மேரேஜ் நடந்திருக்கு. இப்பெல்லாம் கல்யாணம்னா அவன் சத்திரத்துக்கு போறதே கிடையாது. நேரே டீபோர்ட் வந்துடுறான். ஏய், மாப்பிள பொண்ணு கூட்டு போறாடா. என்ன வண்டி? அண்ணா, ரெட் சிக்னல் போட்டுருக்கானே. ஏடா ஃபைன் கட்டிக்கலாம். அண்ணா, ஏன் விட மாட்டீங்கண்ணே? ஐயோ, மேல தூக்குடா. சேஃப்டிக்கு இன்னொரு கியர் கொடுத்துருக்கானே. கியர் உடுந்துச்சு. ஐயோ, எல்லா ஐட்டத்திலயும் ஒவ்வொன்னு விடுறானுங்க. ஐயோ, என் வேட்டி வண்டியில் மாட்டிச்சா? அண்டா வாயா போதும். ஆட்டோ ஆட்டோ ஆட்டோ. அண்ணா, அர்ஜென்ட்டா ஒரு கல்யாணத்துக்கு போனோம். தாலி கட்ட மாப்பிள்ளை எங்களோட இருக்காரு. கல்யாண பிள்ளை போகலன்னா கல்யாணம் நின்னு போயிருப்பேன். அதான்டா எனக்கு வேணும். கல்யாண மாப்பிள்ளை. ஆமா, இவன் போறேன். கல்யாணம் போகும் லாட்ஜ் எங்க சங்கத்துக்கு. அப்படியா? அப்ப நாங்க போலாமா? ஏற்காடு கட்டு போ. பெரிய அடிவாளிங்க நீங்க. இறங்குனேன். ஆட்டோ எடுப்பா.
வச்சுங்கய்யா. ஆமா, என்ன புடிச்சு வச்சா கல்யாணம் நடக்காதுன்னு உனக்கு யார் சொன்னது? கல்யாண மாப்பிள்ளை சம்பந்தம் தானே? வந்தாச்சா சார்? ரெஜிஸ்டர் புக் கொடுக்குறேன். வாங்க, 2 பேரும் இந்த கையெழுத்து போடுங்க. ஒண்ணும் கவலைப்படாதீங்க. எவனாவது அப்ஜெக்ட் பண்ணா உடனே உள்ள தள்ளிவிடுறேன். இங்கிலீஷ்ல இருக்குது. மாறிய மாத்தீங்க. ஐயோ, இவர் எல்லாம் புள்ள புள்ள இல்லைன்னா இதுக்கா என்ன அவசர அவசரமா அரபிச்சோடு கைட்டு வந்தே? போச்சுக்காதீங்க சார், நீங்க யாருமே புள்ள இல்ல. நான் முதலியாரு, இவரு. வாங்க. ஏன்பா இவ்வளவு லேட்? வயல்ல ஒரே கலாட்டாப்பா. நீதான் கலாட்டா பார்த்தியா? 504 இவரை பிடிச்சு உள்ள தள்ளியா? நம்ம ஆளுங்க சார். இவர்தான் புள்ளையா? மாறிய புடி சார், இவரு புள்ள இல்ல சார். நான் பிள்ளை தானே, சைவ பிள்ளை. சொம்மாறா அவரு மா புள்ளையாகறா. நீங்க கையெழுத்து, இவரு என்ன கையெழுத்து போடுறாரு? கையெழுத்து போட்டியா? போட்டு சார். அது சரி, நீ புள்ளையா? இல்ல, நாயர். ஐயோ, அப்ப புள்ள. ஐயோ, இவர்தான் மாப்பிள்ள மாமா. மாப்பிள மாமாவா? அப்ப மாப்பிள சார், நீங்க முதல்ல சொன்னதான் சார் கரெக்ட். இவனை தூக்கி உள்ள போடுங்க. நீங்க மாலை போடுங்க, நீங்க மந்திரம் போடுங்க. மாங்கல்யம் பறிச்சிட போகுது. இன்னும் ஆளையா நீ? இந்தப்பா தாலியை கட்ட. மாங்கல்யம் தந்து நாதேனா மம ஜீவன ஹேதுனா. போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து ஒளிஞ்சிட்டா விட்டுருவா? என் குடும்ப மானம் என்ன, மரியாதை என்ன, கௌரவம் என்ன? என் மாப்பிள்ளை இருக்க வேண்டிய இடத்துல ஒரு மண்ணாங்கட்டி வந்தா விட்டுருவா? வானா மாமா, தாலி கட்டியாச்சு மாமா. அப்படியா? இத முதல்லயே சொல்ல வேண்டியதானே? 3 நிமிஷம் மூச்சு பிடிக்க கத்துனேன். சம்பந்தம், உன் கல்யாணம் முடியறதுக்கு இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்குப்பா. ஆசீர்வாதம் பண்ணிடுங்க மாமா. ஐயோ, இவ யாரு? முதலியாரு இவர்தான் பிள்ளை. ஆனா நாயர் முதலியாரு. நீ சும்மாறா டேய். நீங்க அச்சத போட்டு ஆசீர்வாதம் பண்ணுங்க. அப்புறம் சரி சரி, எல்லாம் முடிஞ்சிச்சு. வாங்க. என்னடா அஞ்சே? என்னது 5 நிமிஷமா? உன் வாட்ச் ஸ்லோ. இன்னும் 2 நிமிஷம் தான் இருக்கு கல்யாணம் முடிய. யார் கல்யாணம்? உன் கல்யாணம் 7 நிமிஷமா? தாலிங்கடா இங்க பாத்துனே. இங்கதானே இங்க வச்சு இருந்துச்சு. இன்னும் ஏவாயா ஏன் புத்ர? அதான் நான் சொல்ல வேண்டியது நீயே சொல்லிட்டியே. எவ்வளவு டைம் ஆகுது? சம்பந்தம் 1.5 நிமிஷம் தான் பாருக்கு. அது என்னடா தந்து நானேனா? இப்படியா கல்யாணம் பண்றது? எப்படி பண்ணாலும் கல்யாணம் தானே. அங்க பாரு. அண்ணே, ஐயோ, ஐயோ, மணிமுச்சு போட்டுட்டேனே. 1 நிமிஷம் தான் இருக்கு. 1 நிமிஷம் அண்ணே, 1 நிமிஷம் தான் இருக்குதா? பல்ல கடிச்சு இல்லையா? இதெல்லாம் சீரியஸா எடுத்துக்காதீங்க இன்ஸ்பெக்டர். இன்னும் எவ்வளவு நிமிஷம் இருக்கு? வாங்க வாங்க. இந்தாங்க, உங்க தாத்தா ஆசைப்படியே உங்க ப்ராப்பர்ட்டி உங்களுக்கே வந்துருச்சு. இந்த ப்ராப்பர்ட்டி எனக்கு வரது விட, இந்த சங்கத்துக்கு வரது விட, அனாதை குழந்தைங்களுக்கு போய் சேர்றதுதான் கரெக்ட். அலாரம் மாமி இந்தாங்க. நல்லா இருக்கணும் தம்பி, நீங்க நல்லா இருக்கணும். I love you.